ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்க. அதுவும் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ண போகிறோன்ட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நியூ இயர்க்கு நம்ம வீட்டிலேயே நம்ம கையில் செஞ்சு கேக்கை கட் பண்ணியே நம்மளோட நியூ இயரை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கேக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஒரு ட்ரையான பவுலில் வந்துட்டு ஒரு 4 எக்கு வந்து நான் எடுத்துக்கிறேங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் சுகர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இனி வந்து இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எக்கு, சுகர், வெனிலா எசன்ஸ் 3யும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இனி வந்துட்டு நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் 1 கப் வந்துட்டு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பீட் பண்ண பேட்டரில் வந்துட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிங் மெத்தடில் வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேட்டரி ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்க போகிறது கடாயிலங்க. ஸோ கேஸில் வந்து ஒரு கடாய் வந்து திக்காக இருக்கிற கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷத்துக்கு வந்து நான் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டின்னை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு லோ டு மீடியம் அந்த ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கை வந்து ஐசிங் பண்ணிடலாம். ஐசிங் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃபியோனாங்கிற விப்பிங் க்ரீம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த விப்பிங் க்ரீமில் வந்து ஆல்ரெடி எனக்கு சுகர் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த விப்பிங் க்ரீமில் வந்துட்டு இனிப்பு போதுமானதாக இருந்துச்சு. ஸோ நான் ஆட் பண்ணல. இனி வந்துட்டு இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திக்காக நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஐசிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேக்கை வந்துட்டு 3 லேயர்ஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த 3 லேயர்ஸாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஐசிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகரை வந்துட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதாவது சுகர் வாட்டர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஐசிங் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம சுகர் வாட்டரை வந்துட்டு இந்த கேக்கில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு தூருக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க. என்கிட்ட சாக்லேட் தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இது மேலே துருவி விட்டுருக்கேன்.
இப்போ பாருங்கள் க்ரீம் எல்லா சைடும் நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆயில் ப்ரஷ்ஷை வச்சுட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கேக்கு டிசைன் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட்டு நம்ம டார்க் சாக்லேட்டை வந்துட்டு சைடெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் செர்ரீஸை வைக்கிறேன். நம்ம விருப்பம் தாங்க. நம்மளுக்கு விருப்பமான டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஹாப்பி நியூ இயர்னு இந்த வேர்ட்ஸ் நான் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம நியூ இயர் கேக் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நியூ இயர் கேக் மாதிரியே நம்மளோட நியூ இயரும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணுறேன்.